அனைவருக்கும் வணக்கம். மேல ஒரு வீடியோ ஒன்று போடுறேன், அதை முதல்ல எல்லாரும் பாரு. 68 ஆண்டுகளாக இல்லாத ஒரு வறட்சியை சந்திச்சிருக்கு வைகை அணை. இந்த காட்சிகளை நம்ம திரையில பார்த்துட்டு இருக்கோம். வைகை அணையில இதுவரைக்கும் 68 ஆண்டுகள்ல இல்லாத வறட்சி ஏற்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. அனைவருமே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அதாவது 1959 ஜனவரி 21 கருமவர காமராஜர் ஐயா இந்த வைகை அணையை கஷ்டப்பட்டு கட்டுறாரு. இப்போ மாதிரிலாம் ஆட்சி கிடையாது. அப்போ ஒரு வேளை சாப்பாட்டுக்கு ஒரு வேளை தண்ணிக்கு வழி இல்லாமல் அந்த காசை பிச்செடுத்து கஷ்டப்பட்டு அந்த ஐயா கட்டிட்டு போனார். ஆனால் இந்த 68 வருஷத்துல ஒரு நாள் கூட இப்படி வைகை அணை பஞ்சத்தில் போனது கிடையாது. இது 5 மாவட்ட உயிர் மாதிரி நம்ம மனிதனுக்கு எப்படி இதயமோ அதே மாதிரி இந்த 5 மாவட்ட பஞ்சம் பசியை தீர்த்தது. சிவகங்கை, தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம், மதுரை இந்த 5 மாவட்ட மக்களோட பசி பஞ்சம் குடிநீர் எல்லாத்தையும் தீர்த்த அந்த வைகை அணை இன்னைக்கு வறண்ட பூமியில கிடக்கு. எதனால? நம்ம தமிழ்நாட்டில் ஆண்டுக்கு நல்ல மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த மழையை தேக்கி வைக்க இங்க ஒரு ஆட்சியாளர் இல்லை. இதேவும் கர்நாடகா, ஆந்திரா, கேரளா எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. அங்க இந்த தண்ணிக்கு பஞ்சம்னே கிடையாது. ஏன்னா அங்க மக்களுக்காண்டி உழைக்கிற அரசாங்கம் இருக்கு. இங்க அப்படி ஒரு அரசாங்கம் கிடையாது. அடுத்த ஒரு போர், உலக போர்னு ஒன்று வந்தா அது நீருக்கும் சோறுக்குமா தான் இருக்கும். அதில் சாக போறது நீங்களும் நானுமா தான் இருப்பேன். அதே மாதிரி ஒரு நாட்டில் ஒரு விவசாயம் வாழ்றான் வளர்றான்னு அர்த்தம் அந்த நாடு வளருது அர்த்தம். அதே ஒரு நாட்டில் விவசாயம் அழிறான்னு அர்த்தம் அந்த நாடே அழியுதுன்னு அர்த்தம். இந்த 5 மாவட்ட மக்களோட நிலைமை இன்னைக்கு என்ன எப்படி ஆக போகுதுன்னு என்னன்னு தெரியல. ஏன்னா இந்த 5 மாவட்ட மக்களுமே இந்த வைகை தண்ணியை நம்பி குடிநீர் பிரச்சனை எல்லாத்தையும் இந்த வைகை தண்ணி விவசாயத்து இது எல்லாமே நம்பி இந்த வைகை தண்ணியை நம்பி தான் இருக்காங்க. ஆனால் அவங்களோட நிலைமை இன்னைக்கு நீங்க தான் பார்க்கணும். இந்த தமிழ்நாடு அரசு இந்த 5 மாவட்ட மக்களுக்கும் சரி இந்த தமிழ்நாட்டுக்குமே சரி கூடிய விரைவில் தண்ணி பஞ்சம் எதுவுமே இல்லாத ஒரு அரசாங்கம் வரணும். இதுக்கான நடவடிக்கை கூடிய சீக்கிரம் இந்த இப்போ இருக்கிற அரசு எடுக்கணும்னு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.